ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 29ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் ஆணி மாதத்துடைய 15ஆம் நாள். கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. இன்றைக்கான இந்த திங்கக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு திங்கக்கிழமையாக அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கான திங்கக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு சிறப்பு நாளானது வந்திருக்கு. இந்த பௌர்ணமி திங்கக்கிழமை வந்திருக்கு, அதாவது சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரனுக்கு உகந்த நாளில் வந்திருக்கு. அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமியாக குறிப்பிடப்படுது. இந்த பௌர்ணமியான இன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றலுங்கிறது நிறைந்து இருக்கும். அதோடு இன்னைக்கான இந்த பௌர்ணமியில் நம்மளுடைய சக்தி அதிகமாகவே வருவதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்களும் நாம் செய்யணும். அப்படி செய்தால் நம்மளுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போகும். பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளில் கிரகங்களுடைய சேர்க்கையும் மாற்றங்களும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட வகையில் தாக்கங்கள் ஏற்படும். அதன்படி இன்றைக்கான பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு கவலைகளும் கஷ்டங்களும் தீர பரிகாரம் முருகனை நினைத்து சிலது செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி இருக்குது. அதனால் இன்றைக்கான நாளில் இந்த பரிகாரத்தை செய்கிறது உடனே நல்லது. முதல்ல உங்களுக்கு பரிகாரம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் தீர எளிமையாக இன்னைக்கான பௌர்ணமியில் முருக பரிகாரம் செய்ய வேண்டும். இதை செய்கிறதுனால உடனே உங்களுக்கு கஷ்டம் போகும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே என்பது அருணகிரிநாதரின் வாக்கு. முருகனின் பெயரை சொன்னாலே அவர்களுடைய வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் தேடி வரும் என்பார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமான மனதார வேண்டிக் கொண்டு வீட்டிலேயே எளிமையான பரிகாரம் ஒன்றை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி அளவில்லாத ஆனந்தத்தை பெற முடியும். நம்பிக்கையோடு இதை செய்து பலன் பெறுங்க. இதோடு செய்து பலரும் பலன் கொடுத்த பரிகாரம். வாழ்க்கையில் அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சிலர் வாழ்க்கையில் அளவில்லாத கஷ்டங்களும் தடைகளும் அனுபவித்து கொண்டே இருப்பாங்க. அப்படி தீராத கஷ்டத்தில் தவிக்கிறவங்க, தங்களின் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்காத என திண்டாடி கொண்டிருக்கிறவங்க கை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான முருக மந்திரமும் சக்தி வாய்ந்த அதே சமயம் மிக எளிமையான பரிகாரமும் இது. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் நீங்கள் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து விட்டு பூஜரையில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கிவிட்டு குலதெய்வத்திற்கு காணிக்கை முடிந்து வைத்து விட்டு இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குவது சிறப்பு. காணிக்கை வைத்த பிறகு முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு முருகன் படத்திற்கு நேராக நின்றோ அல்லது அமர்ந்தோ நின்றோ நிறுத்தி நிதானமாக 108 முறை கீழே இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். பொதுவாக எந்த மந்திரத்தை சொன்னாலும் அவசரமாக சொல்லக்கூடாது. அதனால் எந்த பலனும் கிடைக்காது. நிறுத்தி நிதானமாக மந்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து மனதில் உறுதியான நம்பிக்கை மற்றும் பக்தியோடு சொல்ல வேண்டும். முருகனை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல மாற்றம் நிகழ்வதை உணர முடியும். இந்த முருக மந்திரத்தையும் சரியான முறையில் கூறி வந்தால் அளவில்லாத பலன்களை பெற முடியும். முருகன் படத்திற்கு முன் ஒரு தட்டில் ஓம் நமோ குமாராய நம என்ற மந்திரத்தை விபூதியில் எழுதி அந்த மந்திரத்தின் மீது கை வைத்தோ அல்லது விபூதியை கையில் வைத்து கொண்டோ இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். அப்படி கூறிய பிறகு அந்த விபூதியை ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த திருநீற்றை நீங்கள் டெய்லியுமே நெத்தியில் வைத்து வந்தால் உங்களுடைய துன்பங்கள் மட்டும் இல்லாமல் தலைவிதியே மாறும் என்று சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்ய முடியாதனால இனி இப்போ வரக்கூடிய டைமில் செய்யுங்க. இதை செய்துவிட்டு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா நல்லதே நடக்கும். ஆக்சுவலி இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். அதனால் இது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க செய்திடுங்க.
இவ்வளோ நேரம் உங்களுக்கான பரிகாரம் செய்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு பலன்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். தெளிவாக என்ன பலன்கிறத நோட் பண்ணி பலன் பெறுங்க. மேஷ ராசிக்காரங்க எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றியாக்குவார். வருமானத்தை அதிகரிப்பார். தொழிலில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவார். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வந்தாலும் குரு பார்வை உண்டாவதால் விரயம் எல்லாமே சுப விரயமாக மாறும். உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். நெருக்கடிகள் எல்லாமே வந்து நீங்கும். பொருளாதார நிலை உயரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் அடையும். தேவையற்ற சிந்தனைகள் வந்து போகும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் உண்டாகும். இருந்தாலும் அவையெல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உடல்நிலையில் தோன்ற பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் கூடும். சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். முதியவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்த இடம் தெரியாமல் நீங்கும். ஆரோக்கியம் சீராகும். பெண்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் விலகும். நன்மையான நிலை உங்களுக்கு உண்டடையும். உழைப்பால் உயர்வடைவது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் இருக்கும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இந்த டைம் சாதகமாக சஞ்சரிப்பதால் தான் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பொன் பொருளுங்கிறது சேரும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வரக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். ஏழரசனையின் சங்கடங்கள் விலகும். மருத்துவமனையாக ஏறி இறங்கி வந்த உங்களுக்கு உடல்நிலை சீராகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். லாபராகுவால் ஆதாயம் கூடும். கையில் பணம் பொருளும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனதில் நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். விவசாயத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எண்ணம் கூட உண்டாகும். ஸோ இதெல்லாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனையோடு திட்டமிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். மெயினாக ஆத்மகாரகன் சூரியன் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் ஒரு வகையான நம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலும் தைரியமும் கூடும். எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும். தரப்பட்ட வேலைகள் கூட நடந்தேறும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் வரும். புதுசாக தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்தது அடைந்துவிட்ட நிம்மதி உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களை வேகப்படுத்துவார். உற்சாகத்தோடு செயல்பட வைப்பார். குரு பார்வைகள் அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களில் கிடைப்பதால் திடீர் வாய்ப்பு தேடி வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுப்படும். ஏழரசனின் பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போகும். பெண்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகும். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க. ஸோ மேச ராசிக்காரங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி வந்து சிறப்பாக இருக்க பரிகாரம் செய்யணும், இனி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ பார்க்க முடியும்.